நம்ம கிச்சனில் இன்றைக்கி புட்டும் கடலைக்கறியும் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டேவிட் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருக்காங்க ரொம்ப நாளாக. நேற்று கூட ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, நான் ஒரு மாதமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன் சிஸ்டர், போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருந்தாங்க. இதை செய்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த கொண்டக்கடலையை நான் ஊற வச்சு அதை ஒவ்வொரு நாளும் தடங்கள்னு போய் வீடியோ எடுக்கிறதுக்கு வரப்போமா ஏதாவது ஒன்று வந்துடும், மறுபடியும் போயிடுவோம். அதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சு அந்த கடலை முளை கட்டிருச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இந்த புட்டும் கடலைக்கறியும் ஒரு வாரமாக என்னை பாடாப்படுத்தி வச்சிருச்சு. எடுத்து வைப்போம், இந்த மாதிரி எடுத்து வைப்போம் செய்கிறதுக்கு. அப்போ ஏதாவது ஒன்று வந்துடும், யாராவது வருவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலையாயிரும். அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்க்க போயிடுமா. அந்த மாதிரியே ஒரு வாரமாக போயிட்டு இன்னைக்கு தான் இதை எடுக்கலான்னு வந்து இப்போ கூட என்னாச்சு தெரியுங்களா, எடுத்து வச்சதுமே கரண்ட் போயிடுச்சு. ஆஹா, இன்னைக்கு கரண்ட் போனாலும் பரவாயில்ல, இந்த புட்டு எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்து நின்று பேச ஆரம்பிச்சதுமே கரண்ட் வந்துடுச்சு. இது ஏதோ ஒரு லக்கு இன்னைக்கு இந்த கொண்ட கடலைக்கும் இந்த கடலைக்கும் புட்டுக்கும் இன்றைக்கி ஒரு லக்கு வந்துருச்சு. இன்றைக்கி செஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம டீ குடிக்கிற டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு டம்ளர் கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்திருக்கேன். சொல்லப்போனால் இது ஒரு வாரமாக ஊறிக்கிட்டு இருக்குது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா 6 மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ குக்கரில் போட்டுறேன். குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கடலை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். கடலை வேகிறதுக்கு தேவையான உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சாச்சு. 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம புட்டுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிக்கிறேன், இதை போட்டுக்கிறேன். எதுக்காக நான் இதை அடிக்கடி போட்டுக்கிறேன்னு தெரியுங்களா, கிச்சனில் வேலை செய்கிறப்போ காயெல்லாம் வெட்டிட்டு தாளிச்சிட்டு கை அழுக்காக இருக்குமா, அப்படியே ட்ரெஸ்ஸில் தொடச்சிடுவேன். அதுக்காக தான் இதை போட்டுக்கிறேன். பாத்திரங்களுனாலுமே பார்த்தீங்கன்னா நைட்டியில் இந்த இடத்துல எல்லாம் அசிங்கமாயிருமா, இது போட்டுக்கிட்டால் ஈஸியாக இருக்குது. நீங்களும் இது போல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. 150 ரூபா தான் இது போல் நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. 150 ரூபா தான். பாத்திரங்களும் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும், சமைக்கிறப்ப யூஸ் ஆகும், உங்கள் ட்ரெஸ்ஸு அழுக்காகாமல் இருக்கும். 5 விசில் வரட்டும். இப்போ வந்து வேக வச்சுட்டோம், 5 விசில் வரட்டும். அடுத்து நம்ம குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன மீடியம் சைஸ் ஒரு தேங்காயை துருவி எடுத்துருக்கேன். ஏன்னா குழம்புக்கும் வேணும் புட்டுக்கும் வேணும் இல்லையா, அதனால ஒரு தேங்காய், ரொம்ப பெரிய தேங்காயெல்லாம் இல்லை, ஒரு சின்ன மீடியம் சைஸில் இருக்க தேங்காய் துருவி எடுத்துருக்கேன். அப்புறம் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி 1. இதெல்லாம் அந்த வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம மாவு பிசைஞ்சிட்டு இது பண்ணிக்கலாம். வெங்காயம் மாற்றி வச்சிடலாம். வெங்காயத்தை வெட்டிடலாம். வெங்காயம் வந்து வெட்டியாச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வெட்டலை, நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு தான் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும், அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி தான், அதையும் கொஞ்சம் பெருசாக தான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வதக்கிக்கலாம். வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புட்டுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வதக்கிடலாம். அப்போ இதை வதக்கிட்டோம்னா அது ஸ்டீமும் இறங்கிருச்சுன்னா ஒரே தான் நம்ம தாளித்து விட்டுட்டு புட்டு ஒரு அடுப்பில் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால இதை ஓரமாக எடுத்துகிட்டு புட்டுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட ஸ்டீம் இறங்குறதுக்குள்ளே நம்ம இது புட்டுக்கு வந்து மாவு இது ரெடி பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு எடுத்துருங்க. இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான். இது வறுக்கலாம் இல்லை, வீட்டில் நான் எக்ஸ்ட்ராலாம் வறுக்கவே கிடையாது. நான் கடையில் வாங்கின மாவை அப்படியே தான் புட்டுக்கு சேர்த்துக்கிறேன். 200 கிராம் மாவு. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு எல்லா பக்கமும் இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது பண்ணிக்கலாம். சும்மா நம்ம கையில் எடுத்து இப்படி தெளித்து விட்டு பிசைஞ்சு விடுங்க. சும்மா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி போட்டு பிசையாமல் கையை வச்சு அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக இப்படி பூ போல் விரலை வச்சு இப்படி இந்த மாதிரி பிசைங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா ஈரமாகும். நீங்கள் இப்படி அமுத்தி பிசைஞ்சிங்கன்னா அந்த மாவு எல்லாமே ஈரத்துக்கு அதுக்கும் தான் இது போல் எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். அதனால லைட்டாக இப்படி விரலை வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். அதே போல் அழுத்தி பிசைஞ்சாலும் ரொம்ப இப்படி அமுத்தி பிசையாமல் தான் இப்படி லைட்டாக இப்படி பிசைங்க. கரெக்டாக மாவு பிசைஞ்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி அமுத்தி பாருங்கள். இந்த மாதிரி உருண்டை மாதிரி வரணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் மாவு நம்ம இருக்கணும். ரொம்ப வந்து மாவாக இதை ஜலிச்சு ரொம்ப மாவாக பண்ணிட்டோம்னா ஒரு புட்டு சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. ஒரு மாவில் ஏதோ தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது லைட்டாக சின்ன சின்ன கட்டிகள் வந்து புட்டில் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். புட்டுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ மசால் வறுத்துக்கலாம். மசால் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இந்த மாதிரி ஒரு துண்டு பட்டை,
இது போல் 3 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமாக 3 வெங்காயம் கட் பண்ணேன். நீங்கள் ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 வெட்டிக்கோங்க போதும். வைக்கிறலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், நம்ம கையில் இப்படி அள்ளுனா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் கலந்துடலாம். அடுத்து தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இதில் புளியெல்லாம் ஊற்றக்கூடாது, புளியெல்லாம் ஊற்றாம தான் செய்யணும். அதனால் தக்காளி வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் மசால் பொடி சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி 1, 2, 2.5, இதில் 2.5 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இதை போட்டு கலந்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆறட்டும், அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். மசாலா அரைச்சாச்சு. இப்போ குழம்பு வச்சுக்கலாம். கடலையும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஒரு குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு அதில் வேக வச்ச கடலை தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம இப்போ அரைச்சோலையே அந்த மசாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். மசால் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கடலை வேக வைக்கிறப்பயே உப்பு போட்டு தான் வேக வச்சோம். இருந்தாலும் கொஞ்சம் நம்ம மசால் தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு பத்தாது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, அளவுக்கு அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க. அவ்வளோதான். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக வேணும்னா அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு மீடியமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. வெந்து வத்துறப்போ சரியாக இருக்கும். அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. ஒரு 7 நிமிஷத்துக்கு அது நல்லா வேகட்டும். இப்போ மாற்றி வச்சுட்டு நம்ம புட்டு வேக வச்சுக்கலாம். புட்டு செய்கிறதுக்கு நம்ம கடலை வேக வச்சோலையே அதே குக்கரை வச்சு ஒரு செம்பளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். கொலா புட்டில் மாவு போட்டுக்கலாம். உள்ளே இது மாதிரி ஒரு தட்டு இருக்கும், அதை போட்டுக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் வந்து மாவு இது இந்த ஓட்டை வழி வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு தட்டு இருக்கும், அதை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளே தேங்காய் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவையும் உள்ளே போட்டுக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே தேங்காய் போட்டு அதுக்கு மேலே மாவு. இப்படி தான் ஒரு லேயரில் தேங்காய் போட்டு அப்புறமா கொஞ்சம் மாவு போட்டுக்கணும், அப்புறமா தேங்காய் போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே தேங்காய் போட்டாச்சு. இப்போ மூடிடலாம். கீழே ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம குக்கரில் இது விசில் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல இதை வந்து மாட்டி விட்டுட்டோம்னா நல்லா வேக ஆரம்பிக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கேஸ்கட் இருக்குது. கேஸ்கட் இல்லாமலாம் மூடி வைக்க முடியாது. இது இல்லாமல் நீங்கள் மூடினீங்கன்னா சைடில் எல்லாம் அந்த ஆவி வந்து லீக் ஆகும். அதனால புட்டு வந்து சீக்கிரம் வேகாது. கேஸ்கட்டோட நீங்கள் மூடிக்கோங்க. மூடிட்டு இதில் கரெக்டாக அந்த ஓட்டையில் இதை மாட்டி விட்டுறணும். இப்போ புட்டு வெந்துச்சுன்னா இது வழி ஆவி வரும். அப்போ நமக்கு புட்டு வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆவி வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து நீங்கள் புட்டை எடுத்துக்கலாம். இல்லை இதில் செய்கிறதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் ஸ்டீமர் வச்சுருப்பீங்க, அதில் கொஞ்சம் இட்லி துணி இருக்கும் இல்லையா, அதை போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இட்லி தட்டு மூடி, அந்த இட்லி தட்டு மூடியில் ஒரு துணியை போட்டு அது மேலே அந்த மாவை போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து உதிரியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் குழாய் மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் கிட்ட தான் ஆகும். அதுக்குள்ளேயும் இதில் ஆவி வர ஆரம்பிச்சிடும். அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயும் குழம்பும் வெந்துடும். அதையும் எடுத்துடலாம். அப்புறம் கடலைக்கறி வந்து வெறும் புட்டுக்கு மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, இடியாப்பத்துக்கு சாப்பிட்லாம், ஆப்பத்துக்கு சாப்பிட்லாம், சாப்பாடுக்கு கூட சாப்பிட்லாம். நானுமே காலையில் டிஃபனுக்கு புட்டு செஞ்சுட்டு கடலைக்கறி வச்சுட்டுல, இப்போ மதியத்துக்கு வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். மதியத்துக்கு சாப்பாடு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் புட்டும் கடலைக்கறியும் செஞ்சுட்டிங்கன்னா மதியத்துக்கு சாப்பாடு மட்டும் வச்சுட்டிங்கனாலே வேலை முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. காலைக்கு நைட்டுக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அதே போல் அதிகமாக குழம்பு வச்சுட்டிங்கன்னா இதே நைட்டுக்கும் சப்பாத்திக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே குழம்பு வச்சுன்னா 3 நேரத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் 3 நேரம் சாப்பிட்றது ஒரு சிலர் வந்து போருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள்லாம் 3 நேரத்துக்கும் இதை தான் சாப்பிடுவோம். இப்போ நான் காலையில் வச்சுட்டேன், வீட்டிலேயே சொல்லுவாங்க காலையில் வச்சுட்டேன், மதியத்துக்கு சோறு வச்சு முடிச்சிட்டேன், அப்போ நைட்டுக்கு இதே வச்சிருவியே அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. உண்மைதான். எங்கள் வீட்டில் 3 நேரத்துக்கும் இதுதான். இன்னைக்கு மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சாச்சு.
அப்புறம் உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு ஏதாவது சைட் டிஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முட்டையோ அப்பளமோ கூட நீங்கள் பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ குழம்பு வேக வச்சு 7 நிமிஷம் ஆச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா மசால் வாடையெல்லாம் போயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ இதை இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகுளுந்து, 4 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்து கருவேப்பிலை. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும், அப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அவ்வளோதான். எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ குழம்புல ஊற்றிடலாம். இப்போ குழம்புல ஊற்றிடலாம். குழம்பு பாருங்கள் வெந்தது பாருங்கள், அப்படியே எண்ணெய் இல்லாமல் இருக்குது. அதனால் இப்போ ஊற்றிடலாம். இப்போ குழம்புல ஊற்றியாச்சு. அவ்வளோதான், சூப்பராக கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கடலைக்கறியை தாளிச்சாச்சு. எதுக்காக லாஸ்ட்டில் மிளகாத்தூள் வந்து வதக்கிட்டு அதில் ஊற்றுனீங்கன்னு கேட்பீங்க. நம்ம குழம்பு வந்து முன்னாடியே தாளிக்காமல் தான் நம்ம வேக வச்சோம். அப்போ வந்து அந்த குழம்பு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் அந்த தாளிக்கிறதுல போட்டு அதில் ஊற்றிட்டோம்னா மேலே அழகாக இருக்கும். அந்த ரெட் கலர் கலக்கி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அது சேர்க்கலைனாலும் நீங்கள் வெறும் தாளிப்பை மட்டும் கூட ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. அவ்வளோதான், இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்க, ஆவி நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. புட்டு மேக்கர் கூட ஒரு கம்பி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அது எங்கே இருக்குன்னு தெரில. அது இல்லாமல் தள்ளினப்போ என்னாச்சுன்னா பாதியிலேயே பிஞ்சிட்டு வந்துருச்சு, ஒன்று மட்டும் முழுசாக வந்துருச்சு. பரவாயில்ல, நம்ம எப்படி இருந்தாலும் பிசைஞ்சு தானே சாப்பிட போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படி அந்த புட்டு மேக்கரோட குச்சி ஒரு இல்லைன்னா நீளமாக ஒரு குச்சி வச்சுட்டு நீங்கள் தள்ளினீங்கன்னா அது கரெக்டாக இதே பொசிஷனில் வந்துடும். இப்போ புட்டு ரெடி ஆயிருச்சு. அடுத்து குழம்பு. சூப்பராக புட்டும் கடலைக்கறியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இது போல் புட்டுக்கு கடலைக்கறி செஞ்சு பாருங்கள். இந்த கடலைக்கறி புட்டுக்கு மட்டும் இல்லை, இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும், ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பாடு வந்து நான் இப்போ வைக்கல, மதியம் சாப்பிட்றப்ப வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைக்கல. அரிசி மட்டும் ஊற வச்சுருக்கேன். நீங்களும் இதே போல் செய்யணுன்னா அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு. அவ்வளோதான். இது போல் புட்டும் கடலைக்கறியும் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மெனுவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.